Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ஓட்ஸ் வெஜ் எக் ஆம்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல அரைச்சு வச்ச ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டி இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. துருவன கேரட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரோட ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பேட்டரை தோசை மாதிரி நல்லா பரத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு வேக வச்சிருங்க. அப்புறமா திருப்பி போட்டு 2 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸ் வெஜ் எக் ஆம்லெட் ரெடி. Thank you. Subscribe for more.